இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பது இல்லை. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குதுன்னா, ஆண்டவரை எங்கேயோ புதஞ்சிருக்கிறது, என் சிந்தனையிலேயோ இருதயத்திலேயோ என் வாழ்க்கையிலேயோ என் உள்ளத்திலேயோ ஏதோ புதைக்கப்பட்டிருக்கிறது, அது தேவ உறவை கெடுத்து விடுகிறது. அதை இந்த நாளிலே என்னை தூக்கி போட்டு என்னை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. தேவனுடைய பார்வையில எதையும் மறைச்சிடவே முடியாது. எல்லாமே வெட்ட வெளிச்சமா ஸ்கிரீன் போட்டு காமிச்சிடுவார். உன் வாழ்க்கையை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் போய் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா ஜனங்களை நோக்கி ஒரு வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி மையப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்றால், நாளைக்கு உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வது அவசியம், மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக வேதத்தின் அடிப்படையிலே நமக்கு போதிக்கிறார். அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். தேவனின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட மாட்டாரா, தடைகளை நீக்கிவிட மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்பு எல்லா மனுஷனுக்கும் இருப்பது உண்மைதான். அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற அல்லது எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களை நீங்கள் முதலாவது பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தெளிவா யார்கிட்ட சொல்றாரு? யோசுவா கிட்ட சொன்னா, யோசுவா டிக்ளேர் பண்றாரு, ஜனங்களை கூப்பிட்டு, எப்பா இப்பெல்லாம் இருந்தாதான்ப்பா நாளைக்கெல்லாம் அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. ஏன் இந்த அற்புதம் எதுக்காக நடக்குது? இது எதுக்காக சொல்றாரு? என்ன பிளக்க போகுது? எங்க வாசிங்க 3:17 வாசிங்க. யோர்தானை கடந்து போக மட்டும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். எதை கடக்கிறதுக்கு? யோர்தானை கடக்கணும்னா என்ன அவசியம்? பரிசுத்த அவசியம். ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, நம்ம ஸ்கூல்ல கூட நம்ம சின்னத்துல படிக்கும் போது அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது நீங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சா அதுக்கேற்ற ஹோம்ஒர்க், நீங்க 10th படிச்சா அதுக்கேற்ற மாதிரி. ஆனா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு புக்கு இவ்வளவு பெருசா இருக்கும், தடிசா தலகாணி மாதிரி இருக்கும், வச்சு படுத்துக்கலாம் போல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். அசைன்மெண்ட் எதையோ ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொல்லுவான். அவன் பார்த்தா புக்கு இவ்வளவு பெருசா ரெடி பண்ணி போவான். ஒயிட் பேப்பர் ரெடி பண்ணி அப்படியே எழுதி 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 என்ன பண்ணுவாங்க? சோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆண்டவர் இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீங்க ஒன்று செய்து கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளை நீங்கள் எதை கடக்கலாம்? யோர்தானை கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப 2024 நீங்க கடந்து செல்ல வேண்டுமானால் உங்களுக்கு பரிசுத்தம் அவசியம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பது இல்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு கதை ஞாபகம் வருது. 2 பேரு ஒரு இந்த மலை பிரதேசங்கள்ல போயிட்டு இந்த பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னா அந்த மலைகளில வசனம் எழுதுவாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்களா, இந்த வந்தவாசி அரக்கோணம் சைடெல்லாம் போகும்போது இந்த மலைகளில இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு கைவிடார் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்காக போகும்போது திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு மலையில பார்த்தா ஒரு கோபுரம் மாதிரி ஒரு சில காரியங்கள் காட்சியளிப்பதனால இந்த 2
தேவ மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன இவ்வளவு உச்சாந்தியில, இவ்வளவு பெரிய உயரத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம், வித்தியாசமா இருக்குதே, என்னதான் இதை பார்த்து விட வேண்டும் என்று ஆவலும் ஆசையும் 2 பேருக்கும் அதிகரிச்சது. உடனே அங்க பக்கத்துல இருக்கிற ஆடுகளை மேய்த்து ஒரு பையனை கூப்பிட்டு, ராஜா எங்க வாப்பா, என்னப்பா அங்க மேல என்னமோ அவ்வளவு உயரத்துல ஏதோ ஒரு மனுஷன் வாழ்வது போல ஏதோ காட்சி அளிக்கிறது, என்னடா அப்படின்னு கேட்கும் போது அவன் சொன்னாராம், அங்க ஒரு முனிவர் கடவுளை தரிசிப்பதற்காக என்ன பண்றாரு, அமர்ந்து கொண்டிருக்கிறார், பல வருஷமாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவர் சொல்ல, உடனே இவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஆசை தூண்ட ஆரம்பித்தது. எப்படியாவது அந்த முனிவரை பார்த்தோம், கடவுளை தரிசிப்பதற்காக இத்தனை நாட்களாக, இத்தனை மாதம் வருஷங்களாக இருக்கிறாரா, let me go and check it, போய் பார்க்கட்டும் என்று சொல்லி 2 பேரும் கைகளை ஒருவர் மாறி ஒருவர் கொடுத்து கொண்டு மேல என்ன பண்றாங்க, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஏறி மேல போயிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பண்றாங்க, அந்த 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 மேல மலை அந்த முனிவருக்கு பக்கத்துல அந்த வெளியில உட்கார்ந்து என்ன பண்றாங்க, கைகளை தட்டி என்ன பண்றாங்க, நல்ல அந்நிய பாஷை நிரம்பி என்ன பண்றாங்க, சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதான்னு பாடுறாங்க. பாடினவன வந்தது கோபம் அவருக்கு, அங்கிருந்து சவுண்டு மட்டும் வருது. ஏன்னா இவர் பல வருஷமா என்ன பண்ணல, வெளியில மனுஷ முகத்தை பார்க்கல. யாராவது ஒருவர் சாப்பாடு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களாம், வெளியில வச்சுட்டு வந்துருவாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க. அவர் மனுஷ முகத்தை பார்க்க மாட்டாராம். ஏன்னா பார்த்தா யார் முகத்தை பார்க்கணும், கடவுள் முகத்தை பார்க்கணும். கடவுளை தரிசனம் பண்ணாம வரவே மாட்டேன் ஒரு தீர்மானத்தோடு போயிருக்காரு. இவங்க சவுண்டு கோவப்பட்டு என்ன பண்றாரு, யாரு நீங்க, எதுக்கு வந்தீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா நாங்க ஊழியக்காரங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், என்ன பார்க்க முடியாது, உடனே வெளியே போங்க, ஒரே கத்தல். அப்ப உடனே இவங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஐயா எத்தனை வருஷமா இருக்கீங்க, 40 வருஷமா இருக்கிறாராம். எத்தனை வருஷம், 40 வருஷமா கடவுளை பார்த்தோன்னு அங்க முனிவர் அமர்ந்திருக்க. இப்ப இவங்க தேவதாசர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கேட்டாங்க, பார்த்துட்டீங்களா கடவுளை அப்படின்னு கேட்ட உடனே இவங்க சொன்னாங்க, இவர் சொன்னா முனிவர் இன்னும் பார்க்கல, சீக்கிரத்தில் என்ன பண்றேன் பார்த்து விடுவேன் என்று சொல்ல, உடனே நம்ம ஊழியக்காரன் சொன்னாங்க, நீ என்னதான் தலைகளில் தண்ணி குடிச்சாலும் கடவுளை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே இவர் அதிர்ந்து போன இவர், எப்படி சொல்றீங்க, உடனே பேச்சுவார்த்தை மட்டும் என்ன பண்ணுது நடக்கிறது. ஐயா 30 வருஷம் அல்ல 40 வருஷம் அல்ல, உன் மரணம் வரைக்கும் நீ என்ன பண்ணலாம், சாப்பிடாமையோ அல்லது தனியா மனுஷ முகத்தை பார்க்காம இருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ 30 வருஷம் 40 வருஷம் இல்லையா, நீ சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் கடவுளை தரிசித்து விடலாம் என்று யோசிக்காதே. ஏனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லவே இல்லை. சொன்னவனை அதிர்ந்தார், உடனே வெளியே வந்தார், தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன், இயேசுவை தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மோட்சத்துக்கு போற ஒரே வழி இயேசு மட்டுமே. யோபு இருக்கார்ல, யோபு, என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தேவனை துக்கப்படுத்திருக்கலாம் என்று கூப்பிட்டு என்ன பண்ணுவாராம், பரிசுத்தம் பண்ணுவாராம். ஒருவேளை அவங்க பண்ணாங்கன்ற வசனம், ஒருவேளை இருதயத்தில் தேவனை துக்கப்படுத்திருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவாராம், பரிசுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நில்லுங்க, உங்களுக்காக நில்லுங்க, நம்ம சபைக்காக நில்லுங்க. ஆண்டவரே எங்களை, எங்க மக்களை, சபையை நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க. அப்பதான் யோர்தானை கடக்க முடியும். யோர்தான் நமக்காக 2ஆக பிளக்கும். நம்ம வெட்டாந்தர நடக்க முடியும். நம்ம தண்ணி நம்மை மூழ்கடிக்க முடியாது, அக்கி நம்மை பஸ்மமாக்க முடியாது, நம்மை கர்த்தர் வாழ வைக்க முடியும். நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை நான் காமிச்சு கொடுத்து முடிக்க விரும்புறேன். யோசுவா 7:6 வாசிங்க. போன வாரம் பண்ண பிரசங்கத்துல கொஞ்சம் நான் தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தாங்க. போதும், நல்லா கவனிங்க. இது போன வாரம் நான் இதை கொஞ்சம் காமிச்சேன். ஆமா, இப்போ அதை வேற விதத்துல ஆண்டவர் இதை கொஞ்சம் பேச சொல்றதுனால இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்தி நம்ம ஜெபிக்க போறோம். நல்லா கவனிங்க. இப்போ யோசுவா மூப்பர்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ண சொல்றாரு,
வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. எதனா ஆயி பட்டணத்தை என்ன பண்ணாரு, வேவு பார்த்துட்டு வாங்க, அதை நம்ம போய் ஃபைட் பண்ணலாமா, சண்டை போட்டு ஜெயிக்கலாமா, கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் வேகமா போயிட்டு எல்லாம் ஒளிந்திருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்து யோசுவா கிட்ட ரிசல்ட் தராங்க. என்ன ரிசல்ட் அப்படின்னா 2000-3000 பேர் போதும், ஈஸியா என்ன பண்ணலாம், அடிச்சு காலி பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், சுலபமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஈஸியா இவன் போய் சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, ஓகே 2000-3000 தானே, நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ற யோசுவாவும் ஆர்டர் போடுறாரு. திருப்பி கேட்கிறாரு, எல்லாரும் போவானாமா, மொத்த ஜனமும் போலாமா, 1,00,000 பேர் இருக்கிறோம், போய் இறங்கிடலாமா ஆயில, வேணாம் சாதாரண ஆட்களுங்க, இவனுக்கெல்லாம் போய் மொத்தம் பேர் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் 2000-3000 பேர் போதும், நாங்க போய் காலி பண்ணி போனானுங்க முதுவம் காமிச்சின்னு அடி வாங்கினு ஓடி துண்டா காணும் துணியை காணும் ஓடி வராங்க. இதுல பல பேர் செத்து போறாங்க, 36 பேர் நினைக்கிறேன் செத்து போயிடுறான், வெட்டப்பட்டு இஸ்ரவேல். உடனே இப்போ வசனம் வாசித்தன, யோசுவா தன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தலையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகள் மேல் புதிய போட்டுக்கொண்டு கிடந்தார்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யோசுவா கிட்ட கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தை நடத்த வராரு. ஏன் இந்த ஃபெயிலியருக்கு என்ன பிரச்சனை, இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றத பேசுவதற்காக யோசுவா கிட்ட ஆண்டவர் இறங்கி வராரு. அந்த வசனம் தான் 7:13 வாசிங்க. ஏன் இந்த தோல்வி காரணம், எழுந்திரு. 7:13 எழுந்திரு, நல்லா கவனிங்க. ஜனங்களை என்ன சொல்றாரு, பரிசுத்தம் பண்ணி நாளை தினத்துக்கு போதும், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கன்னு இப்ப இறங்கி சொல்றாரு. பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, ஏன்னா உங்க தோல்விக்கு காரணம் உள்ள அசுத்தம் இறங்கிடுச்சுன்றாரு. உடனே அதிர்ந்து போன யோசுவா, எங்கடா என்ன பாவத்தை செஞ்சு தொலைச்சானுங்களோ, என்ன அக்கிரமம் வந்துடுச்சோ, உடனே அலசி ஆராயும் போது இப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் தெளிவா என்ன பண்றாரு, காட்டி கொடுக்காரு. ஆகான் மாட்டிக்கினார். ஆகான் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, அவர் பேரு. இத்தனை பேர் சாவு காரணம், யோசுவா புழுதி போட்டு தரையில உட்கார்ந்து காரணம், புலம்பலுக்கு காரணம் ஒரே ஒரு மனுஷன், ஆகான். என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 20-21 வாசிங்க. அப்பொழுது ஆகான் மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன். என்னென்ன பிரகாரமாய் செய்தேன், சால்வையும் பொன் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று போட்டு உடைத்தான். புதைச்சு வச்சிருக்கிறேன், என் வயல்ல புதைச்சு வச்சிருக்கிறேன். யார் சொல்றது, ஆகான் சொல்றாரு. ஹலோ, எங்க போச்சு வச்சிருக்கிறாரு, சத்ருடைய சால்வையை கொண்டு வந்து, வெள்ளியை கொண்டு வந்து, பொன்னை கொண்டு வந்து இச்சித்து அவைகளை என்ன பண்ண புதைச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இருதயத்தில் நாமும் சில காரியங்களை புதைத்து வைத்திருக்கலாம். அல்லேலூயா. தேவன் விரும்பாததை புதைத்து என்ன பண்ணலாம், யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு போட்டு நோண்டி உள்ள போட்டு மறைச்சு வச்சிருக்கலாம். என்னதான் போட்டு மறைச்சாலும் தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக, எல்லாம் நிர்வாணமாக தெரிந்துவிடும். ஹலோ, we cannot hide anything from God. தேவனுடைய பார்வையில எதையும் மறைச்சிடவே முடியாது. எல்லாமே வெட்ட வெளிச்சமா ஸ்கிரீன் போட்டு காமிச்சிடுவாரு. இவன் வந்து யாருக்கும் யோசுவாவுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியும். ஏங்க ஃபைட் பண்ண போகும்போதாவது சொல்லிக்கலாமா இல்லையா? இல்லையே, தோத்துட்டு வந்தானுங்களே, அவ்வளவு பேர் செத்து போனானே, ஏங்க நான் ஐ மேட் எ மிஸ்டேக்னு சொல்லி ஒப்பு கொடுத்துக்கலாமா இல்லையா? அதுக்கும் மனசு வரல. சரி, மூணாவது ஒரு லீடர். யார் லீடர்? யோசுவா. புழுதியை போட்டு அழுதுட்டு இருக்கிறானே, ஒரு மிகப்பெரிய தலைவன். அப்பயாவது வந்து ஐ எம் த
பர்சன் மேட் எ மிஸ்டேக்னு சொல்லி நான் தான் அந்த துணிகரமானவன் இச்சிச்சிட்டேன் தெரியாம மன்னிச்சு அங்க கேட்கவே இல்லைங்க. ஃபைட் பண்ணும் போதும் சொல்லல. ரெண்டாவது எல்லாம் வெட்டுப்பட்டாங்களே அப்பயும் சொல்லல. யோசுவா அழுவும் போதும் புலம்பும் போதும் சொல்லல. அவன் பாரு ஜாலியா நான் பறிச்சு வச்சுட்டேன், யாரும் பார்க்க முடியாது, யாருக்கும் தெரியாது, இது உள்ளதானே இருக்குன்னு ஒரே ஆட்டம். ஹலோ, ஆண்டவர் திரையில போட்டு காமிச்சிட்டாரு. மாட்டிக்கிட்டான் சொல்றேன். ஆமாயா, நான் சால்வையை இந்த சால்வை நம்ம ஞாபகம் ஃபுல்லா சால்வையே ட்ரெண்ட் ஆயிடுச்சுல. சால்வை ட்ரெண்ட் அது ஒன்றும் ஒரு யூஸும் இல்லை பார்த்தா. அதுக்கு பதிலாக காணிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதுக்கு பார்த்தா ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, மாற்றி மாற்றி சால்வை போட்டுக்கிறது இல்லை. அப்போ அந்த சால்வை எங்கே வந்துச்சுன்னா அங்கேருந்து வந்தது போல. வந்துட்டான், வந்து சால்வை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் பொண்ணு வெளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து யாரும் பார்த்துடக்கூடாது, எப்பறமா நைஸாக அது என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஓரமாக ஒதுக்குனா பாருங்க. ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டாரு. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அவனை காப்பாத்தணும் கர்த்தரு அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ என்ன மாட்டிக்கினாரு, இப்ப காப்பாத்தணும் கர்த்தரு. ஆனா ஆண்டவர் நான் காப்பாற்ற மாட்டேன்ட்டாருங்க. உடனே பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் இந்த அயோக்கிய பையன் செஞ்ச ஒரு வேலையால அநேக உயிர் பலிகடா மாறினது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரே ஒரு மனுஷன் செய்த தவறு இஸ்ரவேல் ஜனத்தை ஆட்டி படைத்தது. தேவனை விட்டு துக்கப்படுத்தி தூரப்படுத்தி விட்டது. தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கி விட்டது ஒரே ஒரு மனுஷன். அவனை கல்லெறிஞ்சு கொன்னாதான் எல்லாரும் காப்பாற்றப்படுவோன்றார் ஆண்டவர். யோசித்து பாருங்க, யோனா கப்பல் ஏறி போனான் எங்க? தர்ஷீஷுக்கு. என்னடா கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுதுன்னு ஒரே பார்த்தா நம்பால தூக்கி போட்டாதா இவன் தான் பிரச்சனை, இவனை தூக்கி போட்டாதா பிரச்சனையே சாலாகுன்ற முடிவுக்கு வராது. அங்க ஆமானு இங்க யோனா. இவனாலதான் சுத்தி இருக்கிற 4 பேருக்கு பிரச்சனை. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒன்னே ஏதோ ஒரு காரியம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குதுன்னா, ஆண்டவரை எங்கேயோ புதஞ்சிருக்கிறது, என் சிந்தனையிலேயோ இருதயத்திலேயோ என் வாழ்க்கையிலேயோ என் உள்ளத்திலேயோ ஏதோ புதைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவ உறவை கெடுத்து விடுகிறது. அதை இந்த நாளிலே என்னை தூக்கி போட்டு என்னை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. 3 முறை வாய்ப்பு வந்துச்சு. அவன் என்ன பண்ணல? தன்னை வெளிப்படுத்தல. உங்களுக்கு எத்தனை தடவை பிரசங்கம் கேட்குறீங்க? அப்படியே அர்ப்பணிங்க என்ன வாய வரதில்ல. நான் அப்படியா இப்படியா இல்லை. ஆண்டவரே, எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ உமக்கு பிரியமில்லாதது எதுவா இருந்தாலும் தயவு செய்து என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்பாவுக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.